سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, ஆரம்பமாக இந்த நிகழ்வை ஆர்கனைஸ் செய்த நிர்வாகம், அதிபர், அதே போல ஏனைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக நான் இந்த இடத்திலே அவர்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பிள்ளையுடைய நோக்கத்தை சரிவர கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் நவீன காலத்துல பிள்ளை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய சவால்கள், அதை நாங்கள் எப்படி முறியடிக்கலாம், அதே போல பிள்ளை வளர்ப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற விஷயங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த நேரத்தில் நாங்கள் தியாகம் செஞ்சு இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அதுக்கான கூலியை ரப்புல் ஆலமீன் நிறைவாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன், நேரம் என்பது ஒரு குறுகிய ஒரு அமைப்பில் இருப்பதனால் மிக முக்கியமான சில விடயங்கள், ஏனென்று சொன்னால் எவ்வளவுதான் மோட்டிவேஷன் பண்ணாலும் சில நேரங்கள் போக போக மனசு துடிச்சு கொண்டே இருக்கும். அது பொதுவான ஒரு நியதி. அதனால சொல்ல வரக்கூடிய விடயங்களை, மிக முக்கியமான தகவல்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆரம்பமாக நான் விளங்கிக் கொள்ளணும், நம்ம பிள்ளை வளர்ப்புண்டு வார நேரத்துல இந்த ப்ரோக்ராம்ல தலைப்பு நவீன சூழல்ல பிள்ளை வளர்ப்பில் வரக்கூடிய சவால்கள், இதான் எங்களோட தலைப்பு. அப்ப இதை நாங்க விளங்கிக் கொள்றது முன்னால நாங்க உலகத்தை சில விஷயம் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப நான் ஒரு கட்டிடத்தில் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டிடத்துல ஸ்ட்ராங் எங்களுக்கு எப்படி நான் பார்க்க நேரத்தில் இது பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன் உறுதியா இருக்கிறதாலதான் இந்த கட்டிடம் மஷா அல்லாஹ் சரியான அமைப்பு பாதுகாப்பா இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பேஸ்மெண்ட், அது மாணவ பருவமா இருக்கலாம், அதே மாதிரி ஒரு இளமை பருவமா இருக்கலாம், எந்த ஒரு பருவமா இருந்தாலும் அடிப்படையான விஷயம் பிள்ளை வளர்ப்பு ஒழுங்கா இருக்கும். பிள்ளை வளர்ப்பு ஆரம்பத்திலே தப்பா போய்க்குன்னு சொன்னால் எந்த பருவத்திலையும் சீர்படுத்துவது என்பது ஒரு சேலஞ்ச். இதுதான் மிக முக்கியமான சேலஞ்ச். நவீன காலம் சேலஞ்ச் இல்ல, இந்த பருவத்துல உரிய முறையில் அதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னால், அந்த அடிப்படை நாங்கள் விதைக்கலன்னு சொன்னால், பிற்பட்ட காலத்தில் ஒரு பிள்ளை நாங்கள் திருத்துற நேரம் அந்த ஆரம்ப பக்குவத்தை போறதுக்குள்ள இருக்காது. ஏன்னா இப்பைக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டலைசேஷன்ல நாங்க இருக்கிறோம். அனைத்தும் கையில வர அளவுக்கு இந்த உலகம் மாறி இருக்குது. அப்ப அதனால நாங்க பிள்ளை வளர்ப்பின் ஒரு அடிப்பை நாங்க பார்க்கிற நேரம் நாங்களாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கணவன் மனைவியுடைய அடிப்படை தான் பிள்ளை வளர்ப்பு. இது நான் விளங்கிக் கொள்ளணும். பிள்ளை வளர்ப்புன்னு சொன்னால் கிரேட் 8 இல்ல, கிரேட் 7 இல்ல, அதே போல் O லெவலும் இல்லை. அப்ப பிள்ளை வரக்கூடிய பேஸ்மெண்ட் கணவன் மனைவி பெர்ஃபெக்டா இருக்கும். மார்க்கத்துடைய அடிப்படையில கணவன் மனைவி என்ற உறவு சரியா இருக்கும். அதே மாதிரி பிள்ளை என்ற ஒரு அமைப்பு வார நேரம் இஸ்லாம் எதையும் தெரியுமா சொல்லி காட்டுகின்றது, ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை கருவா வருதுன்னு சொன்னால் அங்கதான் பிள்ளை வளர்ப்பு ஸ்டார்ட். சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வெளியாகுது, புள்ளி விவரவியல் ஆய்வு. என்ன ஆய்வு தெரியுமா? அதாவது பல கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால யகூதிகள் இருக்கிறாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள், எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கொண்டாலும் அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னால வரக்கூடிய ஒரு பெயர், ஒரு யகூதியுடைய பெயர் வருகின்றது. அப்ப இதனுடைய காரணத்தை தேடுகின்ற பொழுது நாங்களாம் எதிர்பார்க்க மாட்டோம் அந்த காரணத்தை. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க என்றால், பொதுவாக யகூதி இருக்கக்கூடிய அந்த நாடுகள், குறிப்பா நான் சொல்றாங்க இஸ்ரேல் என்பது யகூதி அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த யகூதி இருக்கிற இஸ்ரேல் போல நாடுகள் எப்படி தெரியுமா ரூல்ஸ் சொல்லப்படுது? அந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு ரூல்ஸ், ஒரு பிள்ளையை ஒரு பெண் சுமந்தால், கருவறையில் ஒரு பிள்ளையை ஒரு பெண் சுமந்தால் அந்த நாட்டுடைய ரூல்ஸ், அந்த பெண்ணுக்கு கவலை வரக்கூடாது. அந்த பெண்ணுக்கு கவலை வரக்கூடாது. அந்த பெண்ணுக்கு அதாவது அளவுக்கு அதிகமான அதிர்வுகள் அந்த பெண் உணரக்கூடாது.
அதே போல சவுண்டான விஷயங்களுக்குள்ள அந்த பெண்மணி கேட்க கூடாது. அதிர்ச்சிகளையும் அந்த பெண்மணிக்கு கொடுக்க கூடாது. ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த கணவனுக்கு தான் ஃபைன், அந்த கணவனுக்கு தான் ஃபைன். ஒவ்வொரு ப்ராப்ளம் வர வர அவருக்கான அந்த சார்ஜ் கூடிக்கொண்டே போகும். அப்ப இந்த ரூல்ஸ அவங்க ஃபாலோ பண்றதால பிள்ளைகள் பேஸ்மெண்ட் ஒழுங்கா வருது. எப்படி பேஸ்மெண்ட்? எந்த விதமான ஹார்டும் இல்லாம சாஃப்டா புள்ள உலகத்துக்கு இறங்குது. உலகத்துக்கு எப்படி இறங்குது? எதையும் தேவையில்லாத சவுண்டுகள் இல்லை. புள்ள ஒரு சுமூகமான முறையில் இறங்குது. இதை இஸ்லாம் எப்பயே சொல்லிட்டு, இஸ்லாம் எப்பயே சொல்லிட்டு என்ன சொல்றது? ஒரு தாயுடைய வயிற்றுல புள்ள உருவாகக்கூடிய அந்த பரிமாணத்தை இஸ்லாம் படித்திரமா சொல்லிட்டு, அந்த பரிமாணத்தைக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பு அந்த புள்ளை கேட்கக்கூடிய ஒரு பருவம் வருகின்ற பொழுது, மலக்குமார்கள் அந்த புள்ளைக்கு அந்த உயிர் வருகின்ற பொழுது, அந்த உயிரை ஊதுகின்ற பொழுது தாய்மார்கள் தேவையில்லாத விஷயத்தை கேட்கக்கூடாது. அதே போல ஹராமான இசைகளை கேட்கக்கூடாது. அதே போல ஊர் பலாய்களை முக்கியமா கேட்கக்கூடாது. அதே போல எந்த ஒரு பிரச்சனைகளையும் புள்ள வயிற்று வைக்கிற டைம்ல என்ன செய்யக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? புள்ள யாரு? அமானிதம். நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். புள்ள இல்லாதவற்றை போய் கேளுங்க, புள்ளையுடைய அருமைகள் எதெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாருங்க. நிறைய லிஸ்டுகளை போடுவாங்க. எனக்கு ஒரு மகள் கிடைச்சால் நான் இப்படியெல்லாம் வளர்ப்பேன், எனக்கு ஒரு மகன் கிடைச்சால் நான் இப்படியெல்லாம் வளர்ப்பேன். நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புள்ள பாக்கியதை தாமதப்படுத்தி சோதனை கொடுத்த சமூகம் யாரு? நபிமார்கள். நபிமார்களை தான் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்யறான்? புள்ளை பாக்கிய சோதனை கொடுத்தான். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் புள்ள இல்லைன்றால் முகத்தை தூக்கிடாது. அதே முடிச்சு 2 வருஷம் புள்ள இல்லைன்றால் கல்யாண வீட்டுக்கு போயிடுமா? போகவே இல்லாது. ரோட்டுக்கு இறங்கிடுமா? இறங்க இயலாது. இறங்கினால் கூட கேட்கப்படக்கூடிய சமுதாயம் யாரு? பெண் சமுதாயம். ஏதாவது விசேஷம் இருக்குதா? ஏதாவது டாக்டர்களை செக் பண்ணி பார்த்தீங்களா? எங்களால் தாங்கிக் கொள்ள இயலாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 8 வருஷம் 10 வருஷத்தை வைத்து நபிமார்களை சோதிக்கல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ், எனக்கு சும்மா புள்ளை தராது. அத நான் சொல்றது, புள்ளை வளரக்கூடிய அடிப்படை துஆ. துஆ கேட்டுக்கொண்டே இருங்க. நீ என்ன முயற்சி எடுத்தாலும் துஆ போல இருக்காது. துஆ என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது புள்ளையுடைய வெற்றிக்கும் ஆயுதம், எக்ஸாமுக்கும் ஆயுதம், வாழ்க்கைக்கும் ஆயுதம். புள்ளை வளரக்கூடிய ஆயுதம் துஆ. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு சும்மா புள்ளையத்தான் கேட்கல, கேட்ட ஒரு துஆ நல்ல ஒரு புள்ளையத்தான், நல்ல ஒரு புள்ள. நான் விட்டுட்டு போன பணியை அந்த புள்ள கம்ப்ளீட் பண்ணணும். என்ன பணி? அழைப்பு பிரச்சாரம். மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை எந்த இடத்துல அந்த புள்ள செய்யணும். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? கபூலாக்குறான். நபிமார்களோட சோதனை எப்படி கபூலாக்குறான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. மலக்குமார்கள் வராங்க. ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிம் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. யா ஜக்கரியா கூப்பிடுறாங்க மலக்குமார்கள். ஜக்கரியாவே கூப்பிடுறாங்க. இன்ன நுபஷ்ஷுக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தி மினல்லாஹ். அல்லாஹ் இப்போ உங்களோட துஆ அங்கீகரிச்சிட்டான். உங்களுக்கு யஹ்யா என்ற குழந்தை கிடைக்க போகுது. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எந்த மனைவி ஒரு மலடியா இருக்கிறார், எந்த மனைவி ஒரு மலடியா இருக்கிறார், எனக்கும் முதுமை என்ற பருவத்தில் நான் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பாசிபிளான விஷயமா என்ற அமைப்புல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற நேரம் அல்லாஹ் நாடினால் தருவார். அப்ப எது தீர்மானிக்குது? துஆ தீர்மானிக்குது. உங்களோட பிள்ளையுடைய சக்சஸ் ரகசியம் துஆ. துஆ இஹ்லாஸா இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய கிடைக்கிறான். அதுவும் ஒன் டைம் கிடைக்கிறான். அந்த குழந்தை 80 வயசுக்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறான். எந்த அளவுக்கு உண்டால் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், சாலியான பிள்ளையத்தான். எந்த நபிமார்களும் நான் மௌத்தாயினால் என்ற சொத்துக்கு பாதுகாப்புக்கு எனக்கு புள்ள தேவை, நான் மௌத்தாயினால் இன்னாருடைய
வாப்பல மௌத்துன்னு ஒரு பேர் கிடைக்கணும் என்ற நோக்கத்துக்காக நபிமார்கள் கேட்கல. அதே போல இன்னாருடைய வாப்பா நான் என்ற பெயர் கேட்காத எந்த நபிமாரும் துவா கேட்கல. நபிமார்கள் கேட்ட ஒரு துவா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலியான புள்ளைய தாயே, அந்த புள்ள முசீபத்தா மாறிட்டு இருந்தால் எங்க பிரச்சனை? எங்க பிரச்சனை? புள்ள முசீபத்தா மாறி எங்க பிரச்சனை? மறுமையினால பிரச்சனை, கபூர்ல பிரச்சனை. எப்படி ஒரு புள்ள மறுமை இலக்க ஒரு புள்ள கிடைச்சிருந்தால் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்துடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகுமா. ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்து அந்தஸ்து கூடிக்கொண்டே போகுமா. அந்த அடியன் ஆச்சரியமா கேட்பான், யா அல்லாஹ் ஏன் சுவர்க்கம் கூடிக்கொண்டே போகுது, அந்தஸ்தே கூடிக்கொண்டு போகுது. அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உண்ட மகன் உனக்கு பாவ மன்னிப்பு கேட்டான். இப்படி அந்த பிள்ளை நாங்க விட்டுட்டு போறோமா? கொஞ்சம் யோசிப்பா. நான் இப்ப மௌத்தாயிட்டேன், பிராக்டிகலா யோசிங்க. நான் மௌத்தாயிட்டேன், இந்த புள்ள நிலைமை என்ன? நான் மௌத்தாயினா விமோசனமா கபருக்குள்ள இப்ப நான் மௌத்தாயினா இந்த புள்ள எந்த அளவுக்கு இருக்கும்? கொஞ்சம் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு பதில் வரும் பாருங்க. இதை இஸ்லாம் சொல்லி காட்டல. இஸ்லாம் சொல்றது புள்ள என்பது உங்களுக்கான ஆயுதம். என்ன ஆயுதம்? அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம். அதே போல பிள்ளைகள் என்பது எங்களுக்கான ஒரு அமானிதம், பொதுவான விஷயம். ஒரு வரலாறு உங்களுக்கு சொன்ன ஞாபகம் வரும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு பெண்மணி. கணவன் யாரு? கணவன் யாரு? உம்மு சுலைம் என்ற பெண்மணியுடைய கணவன் யாரு? தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உம்மு சுலைம் என்ற பெண்மணியை இரண்டாவது திருமணம் முடித்த ஒரு சஹாபி தான் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இரண்டு பேருக்கும் குழந்தை கிடைக்குது. அப்ப இரண்டு பேரும் குழந்தை கிடைச்சி அந்த குழந்தைக்கு நோய் ஏற்படுது. அப்ப நோய் ஏற்படக்கூடிய தருணத்துல வாப்பா வெளியே போறாரு. யார் வாப்பா? தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மனைவி வீட்டுல, பிள்ளையும் வீட்டுல. பிள்ளையோட ஹாலத் என்ன? புள்ள கடுமையா சுகம் இல்லாம இருக்குது. அப்ப கணவன் வெளியே போறாரு. போயிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள புள்ளை மௌத்தாகுது. புள்ளை மௌத்தாயின செய்தி வாப்பாக்கு தெரியாது. யாரு? தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு தெரியாது. மனைவிக்கும் அங்க இருந்த நபர்களுக்கும் தான் புள்ளை மௌத் என்ற ஒரு செய்தி தெரியும். அப்ப தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள வராங்க. மனைவி எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டல. புள்ளை மௌத் என்று சூழலை காட்டுறது. இப்ப ஏதாவது துன்பம் நிகழ்ந்தால் சொல்ல தேவையில்ல. ஒரு வீடு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருந்து ஆக்க கொஞ்சம் வித்தியாசம் பேசிக்கொண்டால விளங்கிடும், ஏதோ நடந்துட்டு. அதே போல முகத்துல சிரிப்பு விளங்கினால் விளங்கும், ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அந்த பெண்மணியுடைய ஈமனை பாருங்க, கணவனுக்கான ஹக்கை சிவைக்காக வேண்டி எந்த விதமான ஒரு தடமாற்றத்தையும் அந்த பெண் ஏற்படுத்தல. அப்ப அந்த சஹாபி வீட்டுக்குள்ள போறாரு. கணவனுக்கான சாப்பாடுகளை யார் செஞ்சு வச்சுக்கிறது? மனைவி செய்து வச்சுக்கிறான். அப்ப மனைவி செய்து வைத்த பிறகு என்ன கணவன் என்ன செய்யறாரு? சாப்பாடு சாப்பிடுறாரு. சாப்பிட கொண்டு போற நேரம் ஒரு கேள்வி கேட்கிறாரு, மகந்த நிலப்பாடு என்ன? அப்ப அந்த நேரம் அந்த பெண்மணி சொல்றாங்க, இருந்ததை விட நல்ல புள்ள தூக்கம், இருந்ததை விட புள்ள நல்லா தூக்கம். என்ன அர்த்தம்? மௌத்தை ஒரு சூசகமான அமைப்புல அந்த பெண்மணி சொல்றாங்க. எந்த அளவுக்கு கணவன் மனைவியுடைய உறவு நடைபெறுகின்றது, நடைபெற்று முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லக்கூடிய வாசகம் தான் புள்ளை அமானியம் என்ற ஒரு வார்த்தையை இந்த வரலாறு சொல்லி காட்டுது. என்ன வாசகம் தான்? அந்த மனைவி ஒரே அடியாக புள்ளை மௌத்தின செய்தியை சொல்லாம சிம்பிளா சொல்றாங்க, யாராச்சும் ஒரு பொருளை இரவுல தாராரு, யாராவது ஒரு ஆள் ஒரு பொருளை இரவுல தாராரு, இரவலா தந்தவர் அவரை திருப்பி கேட்கிறார், அந்த பொருளை கேட்கிறார், நீ கொடுப்பீங்களா இல்லையா? அப்ப இந்த கேள்வியுடைய அந்த தூர நோக்கு தெரியாத அந்த சஹாபி, நான் கொடுப்பேன். ஏன்? அது எந்த பொருள் இல்லை, எனக்கு இரவலா கிடைச்ச பொருள் நான் கொடுத்தாகணும். அப்படி சொல்ற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவலா தந்த குழந்தையை அவனை எடுத்து விட்டான். இதான் அமானிதம். யார் எடுக்கிறது? யார் தந்தது? அல்லாஹ். யார் எடுக்கிறது? அல்லாஹ். அப்ப அடுத்த நாள் கழிச்சு அந்த சஹாபி ஷொக்ல போறார். இறை தூதர் பால் சொல்ற, அல்லாஹ் தூதரே, நேற்றைய தினம் இந்த மனைவி இப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்க. அதாவது மகன் மௌத் என்ற செய்தியை மனைவி ஒப்புவிச்ச அந்த நிகழ்வு அந்த சஹாபிக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப அந்த நேரத்தில் அந்த
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்கிறாங்க, நேற்றைய இரா பொழுதில் நீ ஒன்று கூடிய இரவை ரப்புல் ஆலமீன் பரக்கத்து செய்து விட்டான். அப்ப ஒரு புள்ள எடுத்த ரப்புல் ஆலமீன் 9 குழந்தைகளை என்ன செய்யறான்? கிஃப்டாக கொடுக்க. 9 குழந்தை நோம்புற குழந்தைகளா? சாதாரண குழந்தைகள் இல்ல. 9 குழந்தைகளையும் 9 குழந்தைகளும் குர்ஆன் ஓதக்கூடிய காரிமார்கள். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று எடுத்து 9 கொடுக்கணும் அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஒரு சோதனை தாராண்டால் முதலாவது நாம் பொறுமை அளிக்கணும். அதே போல இதுல நாங்க விலகிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, புள்ள என்பது ஒரு அமானிதம். எப்பையும் நாங்க தப்பிக்க இயலாது. அல்லாஹ்ட்ட தப்பிக்கணுமா? தப்பிக்க இயலாது. புள்ளை பெற்றெடுப்பது சாதனை அல்ல. புள்ளை வளர்த்து நல்ல நிலைமையை ஆக்கி நாங்க மௌத்தாயிட்டோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன செய்யலாம்? பதில்களை நாங்க சொல்லலாம். அப்ப அன்பானவர்களே, அப்ப நாங்க விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், புள்ளை என்பது அமானிதம் என்று சொன்னால் புள்ளை நாங்க எப்படி வளர்க்கணும், அதை நாங்க விலகிக் கொள்ளணும். அதான் பொதுவா உளவியல சொல்லுவாங்க, ஒரு புள்ள 3 வயசுல இருந்து 7 வயசு வரை பிள்ளைக்கு அன்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அன்பு கொடுக்கப்படணும். எத்தனை வயசு? 3 வயசுல இருந்து 7 வயசு வரை அந்த அன்பு கொடுக்கப்படுற நேரம் அந்த பிள்ளைக்கு அன்பு என்ற ஒரு விஷயம் ஒட்டவா என்ன செய்யுது? உள்ளத்துல பதியுது. மனிதனுடைய தன்மையான அந்த அன்பு என்ற ஒரு பண்பு பிள்ளைக்கு ஒட்டவா கிடைக்குது. நான் பார்க்கிறோமா, பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புற நேரம் எந்த தந்தையுமா முத்தமிட்டு அனுப்பிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த புள்ள பள்ளிக்கு அனுப்புற நேரம் வாடா புள்ளன்னு சொல்லி எந்த வாப்ப முத்தமிட்டிருக்கிறார்? முத்தமிட்டாக அல்ஹம்துலில்லாஹ், நீங்க நபியோடைய சுன்னாவை பெர்ஃபெக்ட்டா செய்றீங்க. அதே போல தாய்மார்கள் பிள்ளைகளை டியூஷன் அனுப்புற நேரம், ஸ்கூலுக்கு அனுப்புற நேரம், அந்த பருவத்துல அன்ப சொல்லி பிள்ளை அனுப்பின பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறான்? ஒரு முறை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் நபியுடைய 2 பேர பிள்ளைகள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? 2 பிள்ளைகளையும் எடுத்து மோற நேரம் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு நபி தோழர் ஆச்சரியமா பார்க்கிறார். ஒரு ஆராபி, ஒரு காட்டரபி சொல்றது, அப்ப இது நாற்புற அரபின்னு சொல்றது. இவர் ஆச்சரியமா பார்த்து இறைத்தூதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இப்படி மோடுறீங்க? ஏன் நீ அவனோட பேரப்பிள்ளை இப்படி மோடுறீங்க? இறைத்தூதர் சொன்ன விடயம், படைப்பினத்துக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு யாரு? எங்கட பிள்ளைகள். பிள்ளைக்கு நாங்க இரக்கம் காட்டலன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் இரக்கம் கிடைக்காது. அடுத்த கட்ட விலகிக் கொள்ளணும். இரக்கம் அளவுக்கு மீறி போகக்கூடாது. அது நான் விலகிக் கொள்ளணும். மிக முக்கியமான பகுதி. சில பேர் இரக்கம் கொடுக்கிற பேர்ல எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறது, ஹராமான விஷயத்தை சகஜமா செஞ்சு கொடுக்கிறது. பிள்ளையுடைய வாழ்க்கை வெற்றிக்கு மிக முக்கியமான காரணி, ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் பாடசாலை சூழல் வருகின்ற பொழுது கூட நான் ஆசிரியர்கள் மட்டும் நாங்க சாத்தி விடுறோம். அது எங்கட மிக முக்கியமான போல். ஆசிரியர்களும் கேள்வி கேட்கப்படுவாங்க. அவரோட பணிகளை சரியா செய்யவில்லை என்று சொன்னால் அவரோட தப்பிக்க முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படை. அதை விட மிக முக்கியமானவர்கள் நீங்கள் பெற்றோர்கள். நீங்கள் தான் அதிகம் கேட்கப்பட இருக்கிறார்கள். புள்ளை பெற்றெடுத்த தாய்மார்கள், புள்ளை வளர்த்த தந்தைமார்கள் கட்டாயம் பதில்களை சொல்லாம நாங்க அசையவே இயலாது. எவ்வளவு தொழுதாலும், தஹஜ்ஜுக்கு எழுப்பினாலும், ஜகாத்தை கொடுத்தாலும், ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும் புள்ளை விஷயத்தை நான் போல்டு விட்டுட்டோம் சொன்னால் எங்களை எந்த அமலும், வெள்ளத்துல அடிபட்டு போகக்கூடிய சருகுகள் கண்டிக்கிறீங்களா? வெள்ளத்துல அடிபட்டு போகக்கூடிய சருகுகள், அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க, யாரும் விற்கவும் மாட்டாங்க. காரணம் பெருமதி இல்லை. அதே போல ஒரு அமல்கள் பெருமதி இல்லாம பெய்தும். என புள்ளை பாக்கியம், புள்ளை வளர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல அடுத்த கட்டம், வீட்டு சூழல்ல பிள்ளைகளுக்கு நீங்க பண்பாடுகளை சொல்லிக் கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் மாதிரி வெக்கம். என்ன வெக்கம்? பிள்ளைக்கு எப்படி நான் ஓப்பனா சொல்றது. நிறைய பெரிய பிரச்சனை. எந்த பிள்ளைக்கு, எந்த மகளுக்கு, என்ன மகனுக்கு நான் எப்படி ஓப்பனா சொல்றேன்? கூச்சம் ஒன்று இருக்கணுமே இப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு கடைசி எங்க வெக்கப்படணும்? சமூக ரீதியா வெக்கப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறான். வீட்டு அறைக்குள்ள வெக்கப்பட்டவர்கள் வீட்டு அறைக்குள்ள
உபதேசத்தை செஞ்சு முடிக்க வேண்டிய பெற்றோர்கள் வெக்கம் என்ற ஒரு விடயத்தை சொல்லி எங்க வைக்கப்படுறாங்க? அனைவருக்கு முன்னால வெக்கப்பட்ட வரலாறுகள் நாங்க பார்க்கிறோம். எப்படி வெக்கப்படுறாங்க என்றால், இஸ்லாம் என்ன சொல்லுது? 3 விதமான அந்தரங்கமான நேரங்களை சொல்லுது. குர்ஆனால பார்க்கலாம். 3 விதமான அந்தரங்கமான நேரம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த அந்தரங்கமான நேரத்துல உம்மா வாப்பா, கணவன் மனைவி இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் அறைக்கு வருவதா இருந்தால் அனுமதி இல்லாமல் வர முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய 3 நேரங்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஹக்க வைக்கப்பட மாட்டான். இன்னல்லாஹ் லா யஸ்தஹி, அல்லாஹ் ஒரு போது வைக்கப்பட மாட்டான். உண்மையை சொல்வதில் அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான். அப்ப 3 நேரங்களில் தாய் தந்தர் அறைக்குள் இருக்கின்ற பொழுது பிள்ளைக்கு வரையலுமா? வர இயலாது. அது முதலாவது நேரம் சுபவுடைய அதானுக்கு முன்னால் உள்ள நேரம். சுப அதானுக்கு முன்னால் உள்ள நேரம் என்ன? நீண்ட ஒரு தூக்கம். எங்கட டிரெஸ் எங்கட மேல இருக்குமான்னு ஷோர் பண்ணலாம். நாங்க எப்படி படுத்தோம் என்பது யாரும் சொல்ல முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது? ஐன பாத்தத் ஏதாவது நீங்க எலிமினேக்கு பிறகு ஒரே அடியில முகத்தையும் உறுப்புகளை கழுவாதீங்க. முதல்ல கையை தேய்ச்சி கழுவுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய சுத்தம். தேய்ச்சி கழுவுனால் உங்களோட கைகள் எங்கெல்லாம் சுத்திரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படியான இஸ்லாமிய மார்க்கம் படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி சுயநிலையில் இருப்பாங்க என்பதை நான் ஒரு கேள்விக்குறியா பார்ப்போம். அப்ப இஸ்லாம் முன்கூட்டியே சொல்லுது, இந்த நேரத்துல உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் வாப்பாவை சந்திக்கணுமா உம்மாவை சந்திக்கணுமா அனுமதி கேட்கணும். அனுமதி கொடுத்த பிறகுதான் உள்ள உள்ளுக்கு வரலாம், இல்லாவிட்டா வர முடியாது. வாரது ஹராம், வாரது ஹராம், தடுக்கப்பட்ட செய்தி. 2வது நேரம், அதாவது லுஹருக்கு முன்னால் உள்ள நேரம். லுஹருக்கு முன்னால் உள்ள நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய ஒரு தூக்கம் உள்ள நேரம். இந்த நேரத்திலையும் புள்ள வருவதா இருந்தால் அனுமதி கேட்கப்படும். அடுத்த ஒரு நேரம் இஷா சாப்பிட்ட பிறகு, நான் இஷா தொழுதுட்டு சாப்பிட்ட பிறகு நான் என்ன செய்வோம்? தூங்க வைக்க வேண்டி போவோம். தூங்க போற நேரம் அதுக்கான பிரத்தியம ஆடைகள் அணிஞ்சு தூங்க போவோம். அந்த நேரத்துல பிள்ளைகள் தவறுதலா வந்துட்டாங்கன்னு சொன்னால் பார்க்க கூடாத காட்சிகளை பிள்ளைகள் பார்ப்பாங்க. நான் விலகி கொள்ளணும். நான் என்ன சொல்றது? 6 வயசுக்குள்ள இந்த புள்ள இப்பதான் 6 வயசு, 1 வயசு, அல்லது இந்த புள்ள இப்பதான் 1ஆம் வகுப்பு படிக்குது. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இதை பார்த்து புள்ள என்ன செய்ய போகுது? இப்படி சொல்லி என்ன செய்யறாங்க? இந்த அனுமதியை கொடுக்கறாங்க. 6 வயசு பிள்ளையோட வரலாறு நான் சொல்றேன். 6 வயசு பிள்ளையோட வரலாறு நான் சொல்ல போறேன். நீ எதிர்பார்க்க முடியாத ஒரு வரலாறு. 6 வயசுல என்ன? கிரேட் 1. இப்ப நான் சிந்திக்க வேண்டிய வரலாறு. கேட்க நேரம் காமெடியா இருக்கும். ஆனா என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த காலத்துல நாங்க இருக்கிறோம். என்ன சம்பவம் என்றால், ஒரு 6 வயசு ஆம்பளை பிள்ளை, அந்த 6 வயசு ஆம்பளை பிள்ளைக்கு இன்னொரு 6 வயசு ஆம்பளை பிள்ளை புரோக்கர். சரியா? 6 வயசு ஆம்பளை பிள்ளை, அந்த 6 வயசு ஆம்பளை பிள்ளை யார்? புரோக்கர். 6 வயசு ஆம்பளை பிள்ளை புரோக்கர். என்ன புரோக்கர்? இன்னொரு 6 வயசு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கேட்கிற இவர் உங்களுக்கு கல்யாணம் முடிக்க ரெடி, நீங்க ரெடியா? யார் கேட்டது? ஓ லெவல் புள்ள இல்ல, ஏ லெவல் புள்ள இல்ல. கேட்ட யாரு? 6 வயசு நாங்க சொன்ன பாலர் பிள்ளைகள். நாங்க எதுக்கெல்லாம் வெக்கப்பட்டு வீட்டுல பண்பாடு சொல்லாம ஏஜ் சொல்லி நான் நிப்பாட்டுறோம் தானே. அந்த ஏஜ் உள்ள பிள்ளைகள் கேட்டுக்குது. ஒரு புரோக்கர் 6 வயசு புரோக்கர் பிள்ளை கேக்குது, இந்த 6 வயசு பிள்ளைய முடிக்க நீ ரெடியா? அந்த பிள்ளைக்கு ஒரு புதிய வார்த்தை கேட்ட மாதிரி உடனடியா போய் உம்மாட்ட போய் சொல்லிக்கிற, இவர் இப்பயும் நடந்து கொண்டிருக்கிறாரு சொன்ன பிரின்சிபல் ரூம் வராட்டியும் இந்த சம்பவம் கொண்டு செல்லப்படுது. இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்ல, சிரிக்க வேண்டிய ஒரு பகுதியும் இல்ல. விளங்கிக் கொள்ளுங்க எந்த காலத்துல நாங்க இருக்கிறோம். ஒரு காலம் 6 வயசுன்னு 6 வயசு தான். ஒரு காலத்துல 6 வயசுன்னு 6 வயசு தான். இப்ப 6 வயசு 6 வயசு இல்லை. இப்ப 6 வயசு பல பரிணாமங்கள் அடைஞ்சு 3ஆல பெருக்கி 18 வயசு என்று சொல்ற அளவுக்கு இப்ப பிள்ளைகள் மாறிட்டாங்கன்னு சொன்னால்
பெற்றோர்கள் நாங்க எவ்வளவு அப்டேட் ஆகணும். நாங்க இன்னும் பழைய காலத்து இருக்கக்கூடாது. நாங்க பழைய காலத்து இருக்கக்கூடாது. இப்ப நாங்களும் எலாட் ஆகணும். புள்ள வளர்க்கக்கூடிய நாங்க எந்த புள்ளைக்கு நான் என்ன மெசேஜை கொடுத்திருக்கிறேன், சமூகத்தின் புள்ள என்ன ஒரு மெசேஜை எதிர்காட்ட கொடுக்கும் என்ற ஒரு கேள்வியை நாங்க கேட்கணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஒரு சிறுவனுடைய பண்பாடு விஷயத்தில் நடந்து கொண்ட முறை என்பது மிக முக்கியமான வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு மனைவி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த பெண்மணிக்கு உமர் என்ற ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை பேர் என்ன? உமர். அப்ப உமர் என்ற குழந்தை இறை தூதர் மூலமா கிடைத்த குழந்தை கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா என்ற பெண்மணியை சந்திக்க வருகின்ற பொழுது உமர் என்ற குழந்தை இருப்பார். சாப்பிடுகின்ற பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும்? காய்கள் அங்காளங்களை போட்டு பிஸ்மியும் இல்ல, எதுவும் இல்ல, அந்த சாப்பாடுடைய அதவுகளை பேணாம புள்ள சாப்பிடுது. உண்மையாவே நாங்க யோசிக்கிற மாதிரி இறை தூதர் யோசிச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? சின்னது புள்ள, இந்த புள்ளைக்கு இப்ப பண்பாடு சொல்லி என்ன பிரயோசனம்? இந்த புள்ள ஒட்ட வாய்ப்பு இருந்துடும். அது இறை தூதர் செய்யல. இறை தூதர் அடிப்படையில திருத்தி காட்டுறாங்க. பிள்ளைய பாசம், யா குலாம், பிள்ளையே சம்மில்லா முல பிஸ்மி சொல்லும். நீ முதல்ல சாப்பாட கை வைக்கிறதுக்கு முன்னால நீ பிஸ்மி சொல்லும். அதே போல அடுத்தது ஒன்ற சைட்ல சாப்பிட தின்னு, அடுத்த சைடு கைய போடாது. இது சொல்லிக் கொடுக்கப்பட்ட பருவம் ஓ லெவல் பருவம் இல்ல, ஏ லெவல் பருவம் இல்ல. இது சிறுவன் என்ற படம். குலாம் என்று சொன்னாலே அரபுல சிறுவன், குலாம் என்று சொன்னாலே அரபுல சிறுவன். ஷபாப் என்று சொன்னால்தான் அவர் இளைஞன். அவ ஹதீஸ்ல வருகிறது குலாம் சிறுவன். அப்ப சிறுமை பருவம் என்பது, சிறுவர் பருவம் என்பது உபதேசங்களை அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு பருவம். நிறைய பிள்ளைகளை பாருங்க, சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். சோசியல் மீடியா ஒரு காலத்துல மக்கள் தூரமா இருக்கக்கூடிய மக்களை சேர்க்கறதுக்கு தான் இந்த சோசியல் மீடியா வந்துருச்சு. இப்ப பக்கத்துக்கிறார்களை தூரப்படுத்துறதுக்கு அது சோசியல் மீடியா மாறிட்டு, நோக்கம் தூரத்துக்கிறார்களை சேர்த்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது. ஆனா இப்ப கனெக்ஷன் எப்படின்னா டிஸ்கனெக்ஷன் பண்ணி கொண்டிருக்குது, பக்கத்தில் இருக்கிறார்களே தூரப்படுத்திக் கொண்டிருக்குது. அந்த சோசியல் மீடியா மாறிட்டு எங்கட இளைஞர்கள், எங்கட சிறிய பிள்ளைகள் ஒரு காலத்துல சொல்லுவாங்களா இல்லையா, நிலாவை காட்டி ஊட்டிய சாப்பாடு இப்ப எதை காட்டி விட்டுரும், யூடியூப்ல வீடியோ காட்டி விட்டுரும். ஒரு காலத்தை நிலாவை காட்டி உங்க தாய்மார்கள் சாப்பாடு ஊட்டினாங்க, இப்ப எதை காட்டி விட்டுருவாங்க, யூடியூப போட்டு கொடுக்கலாட்டி புள்ள வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கு. போனை கொடுத்தாதான் நான் என்ன செய்யலாம், சமையல் அறைக்கு போகலாம். போனை கொடுத்தாதான் வந்த விருந்தாளிகளை கவனிக்கலாம், இல்ல இந்த புள்ள விடாது. அதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த புள்ளைக்கு போனை தூக்கி கொடுக்குறேன். இந்த சின்ன டைம் நீங்க போனை கொடுக்குறீங்க, ஷார்ட் டைமுக்காக நீங்க கொடுக்குறீங்க. அது எதுவாடி தாக்கம் சட்டம் தெரியுமா? லாங் டைம் பீரியட் தாக்கத்தை ஏற்படுத்தும், நீண்ட கால தாக்கம் ஏற்படுத்தும். இப்ப சோசியல் மீடியா எந்த அளவுக்கு மாறிட்டுனால் பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடிய மாறிட்டு. இங்க பாருங்க, பிள்ளைய சும்மா கூப்பிடுங்க, புள்ள வரும். எங்க இருந்தாலும் மாண்ட பேரை சொல்லி கூப்பிடுங்க, எங்க வரும் புள்ள, எந்த தொங்கல் தான் ஓடி வரும். ஆனால் எங்கட புள்ள சோபால படுத்து கொண்டிருக்கும், எந்த புள்ள செய்யால இருக்கும், கையில போன் இருக்கும். கூப்பிட்டு பாருங்க, வருமா புள்ள? நீங்க மைக்க வச்சு காலில் ஊதினாலும் புள்ள வராது. என்ன காரணம்? புள்ள எங்க இருக்குது? அந்த மீடியாக்குள்ள இருக்குது. அதுதான் புள்ளோட மிக முக்கியமான இடம். அந்த இடம் என்ன நடந்தாலும் சுனாமி வந்தா விளங்காது, வெள்ளம் வந்தா விளங்காது. அந்த புள்ள அந்த அளவுக்கு மூடிக்கொண்டிருக்கும். இங்க பாருங்க, சில வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் இருக்குத்தானே, வளர்ச்சி அடைந்த நாடு இந்த அமெரிக்கா, இப்படியான நாடுகள்ல இந்த நாடுகள் தான் இந்த கேம்ஸ்களை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த நாடுகள் தான் இந்த கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்திச்சு. அப்ப அறிமுகப்படுத்திய நாடுகள் இப்ப பேன் பண்ணிட்டு, இந்த பப்ஜி கேம் பாருங்க, ஆன்லைன் கேம்ஸ் நான் பாக்குறோம். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சந்தில டிராபிக்கா நிக்கிற மாதிரி இருப்பான். 4-5 பேர் செட் ஆகி நிறைய பேர் விலகி கொண்டு யாரோ சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். சண்டை பிடிக்கல, போன்ல சண்டை நடக்குது, போன்ல சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதுலயும் அந்த கேமை விளையாடிட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் பாத்திக்கிறோம். இத்தனை பேரை கொண்டு சர்வசாதாரணமா சொல்றான் கொலகாரன்.
கொலகாரனா வந்து புள்ள இருக்கிறான் சோசியல் மீடியால, எப்படி கொலகாரம்? எப்படி இத்தனை பேரை நான் இன்றைக்கு கொண்டேன், நீ எத்தனை பேரை கொண்ட சொல்றான் மச்சான் சொல்றான், நீ எத்தனை பேரை கொண்டீங்க? இப்படி எங்கட பிள்ளைகள் மாறிக்குது. ஆன்லைன் கேம்ஸ் என்பது நேரத்தை வீணடிப்பதற்காக வேண்டி மேற்கத்தியரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் ஆன்லைன் கேம்ஸ். அந்த நாடுகளை இப்ப பேன் பண்ணிட்டு, அந்த நாடுகளை கார்ட்டூன் பார்க்க இயலாது, அதே போல ஆன்லைன் கேம்ஸ் விளையாட இயலாது. ஏன்? மாணவனுடைய கல்வி திறன் பாதிக்கப்படுது. அதைத்தான் எங்க பிள்ளைங்க நான் என்ன செய்யறோம், சும்மா விட்டா ஏதாவது சத்தம் போட்டு கொண்டு இருப்பான், சும்மா விட்டா ரோட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி வீட்டுல ஷைத்தான கொடுக்குறோம். கொடுத்து நான் என்ன செய்யறோம், இந்த புள்ள வீட்டுக்குள்ள அழிக்கிறான், எங்கேயும் போறல, இந்த புள்ள வீட்டுக்குள்ள அழிக்கிறான், எங்கேயும் போறல. அவன் மாஷா அல்லாஹ் போனை கொடுத்தால் அந்த இடத்துல இருந்துட்டு அவன் பாட்டில இருந்துட்டு அவன் வேலை செஞ்சு கொண்டு இருப்பான். அவன் வேலையை செய்யறான், என்ன வேலை செய்யறான்? எல்லாம் தப்பு தப்பா செஞ்சு கொண்டு இருக்கிறான். அன்பாதவர்களே, நல்ல விலையை கொள்ளணும். 2023 இங்க ஜஃப்னா யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் சொன்னால் இணைய மிரட்டல். இணைய மிரட்டல், ஆன்லைன் ரீதியாக இணைய ரீதியாக மிரட்டுறது. நிறைய பிள்ளை என்ன செய்யறாங்க தெரியுமா, சோசியல் மீடியாக்கள் இப்ப பாருங்க, இன்ஸ்டாகிராம், அதே போல டெலிகிராம், பேஸ்புக், டிக்டாக், எத்தனையோ சோசியல் மீடியா வந்துட்டு. இந்த சோசியல் மீடியால என்ன செய்யறது, எல்லா தகவலையும் போடுறது. நான் இந்த இடத்துக்கு ட்ரிப் போனேன், ஒரு வானத்து இறங்கிலிருந்து குளிச்சு முடியங்காட்டியும் போட்டோ செய்யும், வானத்து இறங்கிலிருந்து குளிச்சு முடியங்காட்டியும் சாப்பிட்டது, கையை எடுத்தது, பீம பொட்டில உடைச்சது, அதே போல இந்த டிஷர்ட் இல்லாம போட்டோ எடுத்தது, இது எல்லாத்தையும் என்ன செய்யறது, டெலிகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும், டெலிகிராம் கிடையாது, இன்ஸ்டாகிராம்லையும் டிக்டாக்லையும் பேஸ்புக்லையும் போடுறது. அதை எப்படி போடுறது வந்து, அந்த நாளை வந்து நண்பர்களை நான் ஷேர் பண்ணினேன் இப்படின்னு சொல்லி பர்சனல் டீடைல்ஸ்க்கு நான் என்ன செய்யறோம், சோசியல் மீடியால காட்டுறோம். சோசியல் மீடியா என்பது நவீன ஆன்லைன் ரீதியான தீவிரவாதிகளுக்கு சான்ஸ். ஆன்லைன் ரீதியாக சில தவறான விஷயத்தை செய்யறதுக்கு சில ஆட்கள் தேவை அவங்களுக்கு, நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு, அதே போல வந்து கல்வியுடைய பரிணாம வளர்ச்சியை உடைக்கிறதுக்கு, சமூகத்தை வந்து அவன் அந்தஸ்து உடைக்கிறதுக்கு, இப்படியான கெட்ட சிந்தனையாளர்களுக்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் எப்படி தெரிவு செய்யறாங்க, இந்த ஆன்லைன் சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியால எந்த புள்ள பர்சனல் டேட்டா போடுதோ அந்த புள்ள சிக்குப்பட்டு அர்த்தம். அந்த புள்ள டேர்னிங் பாயிண்ட்ல மாட்டிக்கிறார். எந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த கட்ட உடங்காட்டி அவரை புடியில அழிக்கிறார். அந்த புள்ளுடைய அனைத்து விஷயங்களும், அது எதை சர்ச் பண்றாரு, எதை பார்க்கிறாரு, என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் அந்த அந்த ஆன்லைன் ரீதியா எபியூஸ், துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஆட்கள் அந்த புள்ளுடைய டேட்டாக்களை கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான நேரம் அந்த பிள்ளைகள் அவனோட பொம்மைகள். பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, நீ இந்த விஷயத்தை நீ செய்யலன்னு சொன்னால் நான் உனக்கு என்ன செய்வேன், நீ எதெல்லாம் சர்ச் பண்ணையோ, நீ எதெல்லாம் பார்த்தையோ, முழு உலகத்துக்கு காட்டக்கூடிய அமைப்பு நான் செய்வேன். அந்த புள்ள செய்யுமா செய்யாதா? புள்ள செய்யும். நாங்க என்ன யோசிக்கிறோம், சோசியல் மீடியா, ஜஸ்ட் சோசியல் மீடியா. நாங்க சோசியல் மீடியா ஜஸ்ட் விட்டுதான் பெரிய அளவுக்கு மாறிக்கிறது. சைபர் புல்லிங், அதாவது ஆன்லைன் மிரட்டலுக்கு எங்களோட பிள்ளைகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. 2023 கணிப்பீட்டு பிரகாரம் 90% மாணவர்கள் இதுல சிக்கப்பட்டு அதுல 50% மேலான பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலைகள். அதுல தப்பிச்சுக் கொள்ளவும் மேலாது, உம்மா வாப்பாட தப்பிச்சுக் கொள்ளவும் மேலாது. எனக்கு வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் உயிரை மாய்த்து கொள்றது. நாங்க அவதானிப்பா இருக்கணும், இந்த புள்ள என்ன பாக்குது, என்ன புள்ள படிப்புக்காக போன் எடுக்குதுன்றால் நாங்க பக்கத்துல இருக்கணும். இந்த பிள்ளைக்கு ஒரு அவர் செலவழிக்க எனக்கு ஏலான்னு சொன்னா என்ன வாப்பா, நான் என்ன உம்மா, இந்த பிள்ளைக்கு ஒரு அவர் நான் செலவழிக்க ஏலான்னு சொன்னால் நான் எந்த ஒரு அமைப்புல நான் இந்த பிள்ளைக்கு ஐடென்டிட்டியா இருக்கிறேன். அப்ப இதை வந்து நான் என்ன செய்யணும், கட்டாயம் நாங்க பார்க்கணும். அடுத்தது ட்ரக்ஸ் விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடி சில இடங்களை ஞாபகம் ஊட்டு அந்த போதை வஸ்து. இந்த போதை வஸ்து என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எது போதை, மதுபானம். அன்றைய கால போதை என்பது மதுபானம். இஸ்லாம் டோட்டலாக சொல்லிவிட்டது மதுபானம் ஹராம். நீங்க தொடர்ச்சியா மதுபானம் குடிச்சு கொண்டு போனீங்க என்றால்
நீங்க சுவர்க்கம் போக இயலாது என்பது இஸ்லாத்துடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்ப போதை வசதி எப்படி மாறிக்குது? பல பரிணாம வளர்ச்சி அடைந்து போதையில் மாறிக்கிறது. இந்த அளவுக்கு பிள்ளைகள் போதை என்பது ஒரு கட்டம் ஒரு பானமாக ஒரு லிக்யூடாக இருந்துச்சு, இப்ப சொலிடாக மாறிட்டு ஒரு திண்மமாக மாறிட்டு. பிள்ளைகள் போதைக்கு எடிக்டான பிள்ளைகள் எப்படி பிடிக்கிறாங்க என்றால், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த போதை டார்கெட் பண்ணுது. பெற்றோர்களே மிச்சம் நீ அவதானிப்படுறீங்க, நல்லா படிக்கக்கூடிய சமூக அந்தஸ்து உள்ள பிள்ளைகளைத்தான் இந்த போதை வசி டார்கெட் பண்ணுது. எப்படி டார்கெட் பண்ணுது என்றால், நண்பர்கள் ஊடாக. அதே மாதிரி ரோட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், சில நேரங்கள் தேவையில்லாத பாவனை இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறது. ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன சொல்றது? மகன் நண்பரை பார்த்து, மச்சா கொஞ்சம் குடிச்சு பாரு, நல்ல படிப்பு தைரியம் வரும், நீ குடிச்சினா படிப்புக்கு ஒரு வெறி வரும். இந்த படிப்பு வெறின்னு சொல்லி போதை என்பது மாணவர்கள் பக்கம் நோக்கி கொண்டு வருது. இந்த அளவு என்றால், அண்மையில நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்ட், இதுதான் ட்ரக்ஸ்களை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போர்ட் ஸ்ரீலங்கால இருக்குது. இந்த போர்ட் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இளமை பருவத்துடைய இளைஞர்கள், இந்த மாணவர் பருவம். இவர்களை நோக்கித்தான் இந்த போதை சர்வசம பரிணாம வளர்ச்சி அடையுது. ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு சம்பவம், நான் பேரையும் சொல்ல மாட்டேன். அதே போல இந்த பாடசாலையுடைய ஒரு ஏதோ அன்னோன் வரலாறா நான் சொல்றேன். அப்ப இந்த வரலாற்று நடந்த ஒரு சம்பவம் தான், ஒரு பாடசாலையில், இது ஒரு ஆண் இல்லை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஆண் தான் எடிக்ட் ஆகுறதுன்னு அர்த்தம் இல்லை, பெண்ணும் எடிக்ட் ஆறாங்க, பெண்களும் எடிக்ட் ஆறாங்க. இது ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு பெண் கிடையாது, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த பெண் எந்த அளவுக்கு உண்டால், வெளி கிளாஸுக்காக வேண்டி பஸ்ல போய் வாரது, பஸ்ல போய் வாரது, போய் வரக்கூடிய அந்த பீரியட்ல ஒரு நட்பு கிடைக்குது. நட்பு எப்படின்னா, நல்ல ஒரு நட்பா தான் அமையுது. நல்ல நட்பாக அமைஞ்சு அந்த தோழமை கொண்ட அந்த சகோதரி ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. அந்த சகோதரி ஆல்ரெடியாக போதை வசதி பாய்க்கக்கூடிய ஒரு சகோதரி. இந்த சகோதரி என்ன செய்யறாங்கன்னா, வருகின்ற பொழுதெல்லாம் கூட க்ளோஸா மூவ் ஆகி ஒரு கட்டத்துல அந்த பிள்ளையும் போதைக்கு உட்படுத்துறாங்க. அதாவது சொல்லக்கூடிய நோமலான சொல்றோம்ல, ஐஸ் போதை, ஐஸ் போதையைத்தான் அந்த மாற்று மத சகோதரி அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, அடையாளப்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை ஒரு விடுத்தம் தான் செஞ்சிச்சு, போதையை ஒரு விடுத்தம் தான் யூஸ் பண்ணிச்சு. அந்த பிள்ளைக்கு போதை தேவை, போதையெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க இயலாது. வாப்பா சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர், வாப்பாவுக்கு தன் மகளுடைய நிலவரம் தெரிஞ்சால் அவர் அந்தஸ்து போயிடும். எந்த அளவுக்கு உண்டால், சொந்த வாப்பா பிள்ளைக்கு ட்ரக்ஸ் கொடுக்குற அளவுக்கு இப்ப மாறிக்குது. ஏன்னா ட்ரக்ஸ் கொடுக்குற புள்ள சூசைட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு புள்ளை எடிக்ட் பண்ணக்கூடிய ஒன்றுதான் இந்த ஐஸ் போதை, ட்ரக்ஸ். நல்லா விலகிக் கொள்ளணும். ஒரு மனிதனுடைய மிருகத்தன்மையை கொண்டு வரது, மனிதனுடைய நல்ல தன்மையை அழிக்கிறது இந்த ட்ரக்ஸ் தான். நான் அண்மையில் ஒரு ஸ்பீச்ல சொன்னேன், இந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். யாழ்ப்பாணம் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான், ஓ லெவல்ல 9 எடுத்த புள்ள, 9 எடுத்த புள்ள எப்படி படிச்சிருக்கும், 9 எடுத்த புள்ள. அதே போல 7 லெவல் அந்த புள்ள எடுக்குது, பயோ ஸ்ட்ரீம் எடுக்குது. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு சமூகத்தில் அந்த புள்ள மெடிசின் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த புள்ளைக்கு கிடைச்ச ஒரு நண்பர்கள் மோசமான நண்பர்கள். பொதுவாக வாரண்டாச்சு பிறகு புள்ளையுடைய பிஹேவியர் மாறுது. எப்படி மாறுது? அதிகமா கோவப்படுறது, அதிகமா ஆக்களை பார்த்த எரிச்சல் ஆகுறது, அதிகமா தூக்கம் கூட வாரது, ஹெல்த் இஷ்யூக்கள் வாரது. ஒரு கட்டத்தில் அதான ஒரு ட்ரக்ஸ் உடைய ஒரு பண்பு தான் மனித தன்மையை அழிச்சு மிருகத்தன்மை கொண்டு வாருது. அதே மிருகத்தன்மையை நல்ல ஒரு இளைஞனுடைய பண்பை அப்படியே அழிச்சு கெட்ட இளைஞனை எப்படி மாற்றுகின்றால், சொந்த சகோதரியை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ், அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல், சொந்த சகோதரியை பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்ற அளவுக்கு அந்த இளைஞனை மாத்துது. ஒரு கட்டத்துல தாய் தன்னை மகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவனும் மகன்தான்
இவளும் மகள் தான். மகளை காப்பாத்தை பக்கத்து வீட்டுல அனுப்பின தாய் மகாண்ட கையில மாட்டிக்கொள்றான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குது. அது எந்த அளவுக்கு என்றால் சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளை செக் பண்றதுக்கு வெக்கம், பிரைவசி ப்ராப்ளம், பிள்ளையுடைய பர்சனல் விஷயத்தை கின்றது, அந்த பிள்ளையுடைய அந்த ஃப்ரீடம் உடைக்குது. அப்படின்னு சொல்லி இந்த புள்ள எப்படி வருது, புள்ள போன்ல என்ன பார்க்குது, பையோட வரக்கூடிய புள்ள என்னத்தை கொண்டு வருது, நேர காலம் தெரியாம புள்ளைய சந்திக்க சில உறவுகள் வராங்களா, யார் அவங்க கேட்கறது கூட பெற்றோருக்கு முன் வரையல. அப்படி கேட்டா என்ன யோசிக்கிறது, பிரைவசி ப்ராப்ளம். புள்ளைய நாங்க என்ன செய்யறோம், அந்த புள்ளைய நான் சந்தேகப்படுறோம். சந்தேகப்படுற விஷயம் கிடையாது, புள்ளைய டெஸ்ட் பண்ற விஷயம். இப்ப போதை வசதி என்பதும் ஒரு இளைஞனை எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்பதும் வித்தியாசமான அமைப்புல வருது. நாங்க தான் இன்னும் அப்டேட் ஆகல. நாங்க எங்கிற பிள்ளை பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் கட்டாயம் ஒரே அமைப்புல பிள்ளைகளை கண்காணிங்க. இந்த புள்ள சோசியல் மீடியால அதிகமா மூவ் ஆகுதுன்னு சொன்னால் சோசியல் மீடியா எதை இந்த புள்ள ஷேர் பண்ணுது, எதை புள்ள பார்க்குது, அந்த புள்ள தவறான விஷயம் ஷேர் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய பிள்ளையை கண்காணிக்க ஒரு குரூப் இருக்கிறது. அந்த குரூப் தான் சைபர் புல்லிங் செய்யக்கூடிய ஆட்கள், ஆன்லைன் மிரட்டல்கள். இப்படியான பிள்ளைகள் அவங்களுக்கு தேவை. ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் இல்லை, அதே போல இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஏன்னா இவங்களுக்கு பிள்ளைகள் இவங்களை ஈஸியா மாத்தலாம் என்று சொல்லி பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு பருவமாக இந்த பருவம் என்ன செய்யுது, மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை சோசியல் மீடியால மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எப்படி இந்த புள்ள மூவ் ஆகுது, என்ன செய்யுது. சில பிள்ளைய பாருங்க, பேஸ்புக் அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள்ல நான் பாக்குறோம், ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்க்க இயலாது, துண்டு துண்டு துண்டா ஆயிக்கும். அவர் விஷ் பண்ணாரு, இவர் விஷ் பண்ணாரு, எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதை அப்படி போட்டு கொண்டு வாரு. இவர் வித்தியாசமா நோயா மாறிட்டு இப்படியெல்லாம் பிள்ளை ஈடுபடுற நேரம் தான் இது பெரிய அளவுக்கு மாறுது. அதுல மிக முக்கியமாக படிக்கிறதுக்கான ஒரு கட்டமைக்காது. பிள்ளைகளுக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் வருது. நீங்க பாருங்க, ஏதாவது ஸ்கூல்ல ஒரு 5 ஹோம்ஒர்க் கொடுத்தால் பிள்ளை செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது, 5 பாடத்தை இப்ப ஒரு நாளைக்கு செய்யறது. அந்த ஒரு காரணத்தை சொல்லி படிப்புல பின்வாங்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படியான பிள்ளைய கொஞ்சம் தேடி பாருங்க, சோசியல் மீடியால பிள்ளை இருக்கு. சோசியல் மீடியால போட்ட அந்த டைம் கொஞ்சம் 5 பாடத்துக்கு ஒதுக்கி பாருங்க. 5 ஒதுக்கி பாருங்க. நான் இந்த பாடத்தை மகரிபு போறது 1 hour என்ன செய்ய போறேன், மெட்ஸுடைய ஹோம்ஒர்க் செய்ய போறேன். அதே போல் இஷா தொழுதுக்கு என்ன செய்ய போறேன், சயின்ஸுடைய ஹோம்ஒர்க் செய்ய போறேன். அதே மாதிரி படிச்ச ஏதாவது பாடங்கள் இருந்தால் இந்த பிள்ளை தாஜ் ஹெல்பாட்டை வச்சு அன்றைய பாடம் ரிவிஷன் செய்ய வைப்பேன். இப்படியான அமைப்பு நாங்க யோசிக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் புள்ள செய்யாம சோசியல் மீடியா மூலிகை பிறகு டைம் இல்லை, ஹோம்ஒர்க் செய்ய டைம் இல்லை, படிக்க டைம் இல்லை, ஸ்ட்ரெஸ் கூடுது, அதே போல் டிப்ரெஷன் ஆகுது. அப்ப இதெல்லாம் காரணம் இந்த சோசியல் மீடியால புள்ள மூழ்கடிக்கப்பட்டது. அப்ப நான் விலகி கொள்ளணும், புள்ளையுடைய வாழ்க்கை சரியா இருக்கணுமா இருந்தால் நான் வளர்க்கின்ற பொழுது கட்டாய பிள்ளைய அவதானிச்சு கொண்டு போகணும். பொதுவா நபிமார்களை பாருங்க, ஒவ்வொரு முறையும் நபிமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிக முக்கியமான வரலாறு குர்ஆன்ல வருது. பக்கராவுல ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எப்படின்னால் அவ்வளவு பெரிய நபிமார்கள் எதுக்கு பயப்படுறாங்க, புள்ள விஷயத்துக்கு பயப்படுறாங்க. எந்த அளவுக்கு உண்டால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணம் வரக்கூடிய தருணத்துல படுக்கையில் இருக்கிறாங்க. படுக்கையில இருந்து எல்லா மகன்மாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கக்கூடிய கேள்வி, மகனே நான் இப்ப மௌத்தாக போறேன், நான் மௌத்தாயினால் நீ யார வணங்க போறே, நீ யார கடவுள் எடுக்க போறே சொன்ன பிறகு அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, தந்தையே நீங்க யாரை கடவுளா வணங்கினீங்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் மூதாதையரை யாரை கடவுளா வணங்கினாங்களோ அவர்களை துக்க விஷயத்துல அதிகமா பிள்ளைய பார்த்து கேளுங்க. நிறைய பிள்ளைகள் மறுமை நாளுடைய முன்னறிவிப்பா மாறிட்டான். சில பெண் பிள்ளைகள் மறுமை நாளுடைய முன்னறிவிப்பா மாறிட்டான். எந்த அளவுக்கு உண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதாவது ஒரு 2 சமூகத்தை சொல்லி காட்டுறாங்க. 2 சமூகமும் நரகத்துக்கு படைக்கப்பட்ட சமூகம்னு சொல்றான். ஆனா 2 சமூகமும் எந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க, எனக்கு பிற்பட்ட காலத்துல அவங்க வருவாங்க.
சொல்லிட்டு யார சொன்னது? பெண்களை. அது யார்? அந்த சமூகம், பெண்கள். அது பெண்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஆடைகளை அணிவாங்க, ஆனா எப்படி இருப்பாங்க? நிர்வாணிகளா இருப்பாங்க. ஆடைகள் அணியாம் நிர்வாணி கிடையாது. அப்ப ஆடை அணிஞ்சு நிர்வாணி கிடையாது, ஆடை அணியா, அதாவது ஆடை போட்டு நிர்வாணியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் அதாவது மறுமையாலும் முன்னறிவிப்பா இருப்பாங்க. அதே போல என்ன செய்வாங்க? பிற ஆண் பக்கம் சாய்வாங்க. அதே போல பிற ஆண்களை இழுப்பாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் மறுமையாடைய முன்னறிவிப்பா இஸ்லாம் சொல்லி காட்டுது. இந்த அளவுக்கு பாருங்க, வீட்டுச்சூழல் புள்ள நல்லா இருக்கும். பல்கலைக்கழகம் என்று வருகின்ற பொழுது, அதே போல் கொலேஜ் என்று வருகின்ற பொழுது புள்ளையுடைய ட்ரெஸ்ஸை பார்க்க இயலாது. அபாயா என்பது உடல் உறுப்புகளை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயுதம், ஒரு அபாயா. ஒரு வித்தியாசமான ஆடைகள் போட்டுக்கொண்டு போனால் பிற ஆண்கள் வித்தியாசமா பார்ப்பார்கள். அவன் பார்வையை திருப்பிக்காக வேண்டி நான் போடக்கூடிய ஆடை அபாயா இப்ப எப்படி அபாயா மாறிக்கிறது? நீங்க பாருங்க, நான் போடுறோம் என்று சொல்லணும், அபாயா மாறிக்கிறது. அப்ப ட்ரெஸ்கள் என்ற விஷயமும் பிள்ளைய கட்டாயம் பாருங்க. இந்த ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது ஒரு முன்னறிவிப்பு தான், பெண் பிள்ளையா இருந்தாலும் அது ஒரு முன்னறிவிப்பு தான். ட்ரெஸ்கள் விஷயத்துல சரியா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் பண்பாடு ரீதியா பெர்ஃபெக்டா இருந்தால் யாரும் அசைக்க இயலாது. நீங்க அடிப்படையை சரியா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிள்ளை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. பிள்ளைய ஓப்பனா பேசுங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. எந்த விஷயமும் புள்ள குயிக்கா வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தாய்மாரா நீங்க இருங்க. அதே போல சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தந்தைமா நீங்க இருங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளையுடைய பிரச்சனை நான் என்ன செய்யலாம்? தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல பிள்ளைகள் அமானிதம் எப்பயும் துவாக்களோட இருங்க. அதே போல எந்த ஒரு சவாலா வந்தாலும் அதை சவாலா பார்க்காமல் அது எனக்கு வரக்கூடிய தடையா பார்த்து அதை உடைக்கக்கூடிய அமைப்புல பிள்ளைகளை வழங்க. பிள்ளை என்பது அமானிதம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிக்குது. அது படிப்பா இருந்தாலும் சரி, அதே ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பிள்ளைகளை சரியான ஒரு அமைப்புல வளர்த்தெடுப்பது உங்களுடைய கட்டாய கடமை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோமோ அதே அமைப்புல இஸ்லாத்தோட சரியா ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அனைவருக்கும் இறுதி முடிவு சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.